இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கார்டன் அப்டேட் தான். இந்த செடியை வந்து நான் பாட்டில் வச்சுருந்தேன், ஹேங்கிங் பாட்டில். அது ரொம்ப லென்த்தாகவே கீழெல்லாம் ஃபுல்லாக வேர் வந்துருந்துச்சு. இதை வந்து நிறைய கட்டிங்ஸ் போட்டு இன்னும் நிறைய செடிகளாக்கலான்னு சொல்லிவிட்டு இதை கட்டிங்ஸ் போடுறதுக்காக வேண்டி கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் இங்கே ஒரு ரோஸ் மரம் ஒன்று இருந்துச்சு. இது வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. பக்கத்தில் வந்து அந்த ரோஸ் மல்லி இருந்துச்சு. இது முருங்கை மரம் 3மே வந்து இருந்ததுனால இந்த ரோஸால் ஹெல்த்தியாக வளர முடியல. ஒரே வந்து இலை சுருட்டலாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு. நல்ல அழகான டார்க் கலர் எல்லோ ரோஸு. இது அந்தால நானும் என் பையனும் சேர்ந்து பிடுங்கி எடுத்துட்டு அந்த லீஃபெல்லாம் கட் பண்ணிவிட்டு இன்னொரு மண் கலவை ரெடி பண்ணி அதில் இதை போட போகிறோம். அப்புறமா இந்த ரோஸ் மல்லி வந்து பெரிய மரம் மாதிரி ஆயிடுச்சு. இந்த முருங்கை மரம் ரோஜா மரத்து பக்கத்துலேயே தான் இந்த வெத்தலையும் ரொம்ப வளர்ந்து அப்படி கொடி விட்டு மேலே போய்கிட்டு இருக்கு. பெரிய பெரிய இலையாகவும் இருக்குது. முதல்லாம் சின்ன சின்ன இலையாக இருந்துச்சு. இப்போ கட்டிங் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்ல பெரிய இலையாயிடுச்சு. அப்புறமா வெத்தலையிலேருந்து ஒரு சின்ன கட்டிங் பிடுங்கி எடுத்துட்டேன் பாருங்கள். அப்புறமா என்னன்னு தெரில, மாங்காய் மரமும் இப்போ நல்லா அங்கங்கே பக்கம் விட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் ஃபுல்லாக கொஞ்சம் பூச்சி தாக்கலாக இருக்குது. அதையும் ஒவ்வொன்றையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். ரோஸ் மல்லி பதியம் போட்டிருந்தோம்ல, சரி அந்த பதியத்தை வந்து நல்லா வளர்ந்து நல்லா லென்த்தாக போய்கிட்டு இருந்துச்சு. சரி அதை வந்து கட் பண்ணி விட்டுறலான்னு சொல்லிவிட்டு அதனால் அதை கட் பண்ணி விட்டுட்டேன் சிசர் வச்சு. இப்போ நம்ம பிடுங்கி எடுத்து அந்த ரோஸோட லீஃபெல்லாம் வந்து ஒரு பாட்டுக்குள்ளே போட்டுட்டு இது ஃபுல்லாக மண்ணை நிரப்பி அப்புறம் நம்ம ரோஜாவோட கட்டிங்கை தூக்கி இதில் வச்சிட வேண்டியது தான். ரோஸ் எப்போவுமே கட்டிங் கிடச்சிதுன்னு அன்றைக்கி நல்லா ஆலோவேரா அந்த ஸ்டிக்கில் வந்து அந்த ஜெல்லில் தடவிட்டு அப்புறமா அந்த ஸ்டிக்கை வைங்க. கண்டிப்பாக நல்ல துளிர் விட்டுரும், சீக்கிரமே துளிர் விட்டுரும். ஒரு சின்ன துண்டு ஆலோவேரா கட்டிங் எடுத்துகிட்டு மேலெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டு அப்படி மண்ணுக்குள்ளே வச்சுட்டேன். ஒரு ஸ்டிக்கை கூட வேஸ்ட் பண்ணல, எல்லாத்தையும் அதில் நெட்டி விட்டாச்சு. இது வந்து மல்லிகை ஸ்டிக்கு ஒன்று இருந்துச்சு, அதனால் அதுலேயும் லைட்டாக ஆலோவேரா போட்டுட்டு அதையும் நெட்டி வச்சிடலாம், வருதான்னு பார்க்கலான்ட்டு நெட்டி வச்சுருக்கேன். இது வந்து ரோஸ் கட்டிங்க தான் சும்மா மண்ணில் நெட்டி வச்சுருந்தேன் பாருங்கள் எப்படி துளிர் விட்டுருக்குன்னு. இதை வந்து கட் பண்ணி இதையும் நெட்டி வச்சிடலான்னு கட் பண்ணிகிட்ருக்கேன். அடினியமில் வந்து தண்ணி ரொம்ப இருந்ததுனால அது ஒரு மாதிரியாக இருந்துச்சு, க்ரோத்தே இல்லாமல் இருந்துச்சு. அதெல்லாம் அதை பிடுங்கி இப்போ ஒரு தனித்தனி பாட்டில் வைக்க போகிறேன்.